प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 7/2/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு திருப்திதான் சம்பூர்ண நிலையின் அடையாளமாகும். அனைவரும் இந்த நேரம் தன்னுடைய தோற்றம் மற்றும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியுமா? எவ்வளவிற்கெவ்வளவு நேரத்தின் அருகில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ நேரத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய சம்பூர்ண நிலையின் அடையாளங்கள் அனுபவத்தில் வருகிறதா? சம்பூர்ண நிலையின் முக்கியமான அடையாளங்கள் யாவை? ஆத்மா சம்பூர்ண நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமாக எந்த விஷயத்தில் அனைவருக்கும் அனுபவமாகிறது? முக்கியமான விஷயம் இதுதான். அந்த மாதிரி ஆத்மா எப்பொழுதும் தன்மேல் அனைத்து பாடங்களிலும் திருப்தியாக இருப்பதற்கான அனுபவம் செய்வார். மேலும் கூடவே மற்ற ஆத்மாக்களும் அவர் மேல் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். அப்படி திருப்திதான் சம்பூர்ணத்தின் அடையாளமாகும். எவ்வளவிற்கெவ்வளவு அனைத்து ஆத்மாக்களின் திருப்தியின் ஆசீர்வாதம் மற்றும் சூக்ஷ்ம அன்பு மேலும் சகயோகத்தின் பிரதிபலன் ஒவ்வொரு நேரமும் கிடைக்கிறதோ அந்த அளவு சம்பூர்ண நிலையின் அருகில் வந்திருக்கிறோம் என்று இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். யார் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உள்ளவராக இருந்தாலும் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மா நெருக்கத்தில் வந்தாலும் அவரும் நான் என்னுடைய சம்ஸ்காரங்களின் காரணமாகத்தான் அதிருப்தியாக இருக்கிறேன் என்று அனுபவம் செய்யட்டும். ஆனால் இந்த விசேஷ ஆத்மாக்களிடமிருந்து எனக்காக அன்பு, சகயோகம் மேலும் இரக்க மனதின் சுபபாவனை இருப்பதாக எப்பொழுதும் பார்க்க தென்படுகிறது. இவ்வாறு அவர் தன்னுடைய பலகீனத்தை உணரட்டும். இதுதான் அதிசயமாகும். இந்த பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் ஆத்மா என்னை திருப்தி செய்ய முடியாது என்ற இந்த புகார் எழ வேண்டாம். அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக அந்த மாதிரி திருப்தியானவர் என்ற சான்றிதழ் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர் சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கிறார் என்று கூறுவோம். எவ்வளவு சம்பூர்ண நிலை நிரம்பிக் கொண்டிருக்குமோ அந்த அளவே அனைத்து ஆத்மாக்களின் திருப்தியும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான முக்கியமான சாதனம் எது? ஒவ்வொருவரும் கூறினார்கள், இந்த அனைத்து விஷயங்களும் அவசியம்தான். இந்த அனைத்து விஷயங்களும் சூழ்நிலையில் நடைமுறையில் கொண்டு வருவதற்கானவை. எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ எந்தவிதமான ஆத்மா எதிரில் இருக்கிறதோ அந்த மாதிரி தன்னை வளைத்து கொள்ள முடிய வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாகும். தன்னுடைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தின் வசமானவராகவும் ஆக வேண்டாம். சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் அந்த மாதிரி அனுபவம் ஆக வேண்டும். ஸ்தூல ரூபத்தில் எப்படி நேரமோ அப்படி ரூபம், எப்படி தேசமோ அப்படி வேஷத்தை உருவாக்குகிறார்கள். அந்த மாதிரி சுலபமாக அனுபவமாகிறதா? அந்த மாதிரி தன்னுடைய சுபாவம் சம்ஸ்காரத்தையும் நேரத்திற்கு ஏற்றபடி மாற்றம் செய்ய முடியுமா? எந்த ஒரு கடுமையான பொருளும் வளைய முடியாது. கடுமையான சம்ஸ்காரமும் நேரத்திற்கு ஏற்றபடி வளைந்து கொடுக்க முடியாது. எனவே எப்படி நேரமோ அப்படி உருவாக்க முடியும் அளவிற்கு ஈஸியான சம்ஸ்காரமாக இருக்கட்டும். இந்த பயிற்சி இருக்க வேண்டும். என்னிடமும் ஏதோ சம்ஸ்காரம் இருக்கிறது, ஏதோ சுபாவம் இருக்கிறது என்ற எண்ணத்திலும் வர வேண்டாம். எது அனாதி ஆதி சம்ஸ்காரமாக இருக்கிறதோ அதுவே சொரூபத்திலும் இருக்கட்டும். சம்ஸ்காரங்களின் பரிவர்த்தனை அனாதி காலத்திலிருந்தே இருக்கிறது. அதாவது காலச்சக்கரத்தில் வருவதினாலேயே பரிவர்த்தனையில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஆத்மாவில் சம்ஸ்கார பரிவர்த்தனையின் பயிற்சி இயல்பாகவே இருக்கிறது. சில நேரம் சதோ பிரதானம், சில நேரம் சதோ, ரஜோ மற்றும் தமோ சம்ஸ்காரம் நேரத்திற்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த மேடையில் நடிகனாகி உங்களுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சக்தி நிறைந்தவராகவும் இருக்கிறீர்கள், ஆனந்தம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள், சர்வசக்திவானின் ஆஸ்தியின் அதிகாரியாகவும் இருக்கிறீர்கள் என்றால் சுபாவம் சம்ஸ்காரத்தை நேரத்திற்கு ஏற்றபடி சேவைக்கு ஏற்றபடி யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மேலும் சுயத்தின் முன்னேற்றத்திற்காக பரிவர்த்தனை செய்வது மிக சுலபமாக அனுபவம் ஆக வேண்டும்.
இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷ முயற்சியாகும். அந்த மாதிரி முயற்சி செய்வதின் அனுபவியாக இருக்கிறீர்களா? அந்த மாதிரி சம்பூர்ண தங்கமாக ஆகிவிட்டீர்களா? இதன் மூலம் தன்னுடைய வரிசை எண்ணை சோதனை செய்ய முடியுமா? மற்றும் தன்னுடைய சங்கமயுக எதிர்காலத்தின் ரிசல்ட்டை தெரிந்து கொள்ள முடியுமா? பொறுப்பாளர் ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா? சுபாவம் சம்ஸ்காரத்தை தன்னுடைய ஆயுதத்தின் சொரூபத்தில் உபயோகிக்க முடியுமா அல்லது கடினமா என்று இதனுடைய சதவிகிதத்தை பாருங்கள். இந்த விஷயத்தில் வெற்றியின் எத்தனை சதவிகிதம் இருக்கின்றது? தூரமாக இருப்பவர் குஷியாக இருப்பார் என்று ஒதுங்குபவராக இருக்க வேண்டாம். நெருக்கத்தில் வந்தும் உறவில் வந்தும் தானே தன்னுடைய உறவு நெருக்கத்தை அதிகரித்து வெற்றியடைபவராக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் வரிசை எண்ணை முன்னுக்கு பெற முடியும். எல்லைக்கப்பாற்பட்ட அதிபதியின் எல்லைக்கப்பாற்பட்ட சம்பந்தம் தேவையில்லையா? அது எப்படி ஏற்படும்? வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு காரியத்தின் தகுதி மற்றும் தன்னுடைய தகுதிகள் தானாகவே பொறுப்பாளராக ஆக்கிவிடுகிறது. எப்படி சாக்கார பாபாவின் விசேஷத்தை பார்த்தீர்களோ அந்த மாதிரியான விசேஷங்களை இந்த வருடத்தில் காண்பியுங்கள். ஒவ்வொருவரின் உள்ளத்தில் என்னுடைய பாபா என்ற ஓசை வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். யாராக இருந்தாலும் அவரும் என்னுடைய பாபா என்ற இந்த அனுபவம் அவருக்கும் இருக்கட்டும். அந்த மாதிரி அனைத்து விசேஷ ஆத்மாக்களுக்காக எதுவரை அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக இந்த அன்பிற்கான மற்றும் அதிகாரத்திற்கான தன்னுடையவர் என்ற ஓசை எழவில்லையோ அதுவரை உலகத்தின் அதிபதியின் சிம்மாசனதாரியாக ஆக முடியாது என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி வெற்றியின் அடையாளம் தென்படட்டும். ஒவ்வொருவரும் இவர்கள் உலக நன்மை காரியத்திற்கான விசேஷ ஆத்மாக்கள் என்று அனுபவம் செய்யட்டும். இதுதான் சம்பூர்ண நிலையின் அடையாளம். நல்லது. எப்பொழுது 4 விஷயங்களிலுமே சம்பூர்ண நிச்சய புத்தி இருக்கிறது என்றால் பிறகு இந்த எண்ணம் உருவாக முடியுமா? இருப்பதே நன்மையை செய்யும் யுகம், நன்மை செய்யும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்றால் நன்மையை தவிர முன்னேறும் கலையை தவிர வேறு எந்த எண்ணத்தையும் செய்ய முடியாது. அவருடைய ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு காரியத்திற்காக வீணானதாக இல்லாமல் சக்தி நிறைந்த எண்ணமாக இருக்கும். பயப்படவில்லையே? எதிர்நோக்க வேண்டியது இருக்கும். சோதனையை சந்திப்பது என்றால் முன்னேறி செல்வது, அதாவது சம்பூர்ண நிலையின் மிக அருகில் வருவது. இப்பொழுது இந்த பரீட்சை வரப்போகிறது. நீங்கள் தெளிவான புத்தி உடையவராக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்த முடியும். அதற்காக இது நடக்கப் போவதில்லை என்று நினைக்கவில்லையே? நாடகத்தில் அவ்வப்போது என்னென்ன நடந்து வந்திருக்கிறதோ அதில் வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போலத்தான் இல்லையா? ஏதாவது கடினமாக இருந்ததா? பாப்தாதா கண்களில் அமர்த்தி இதய சிம்மாசனத்தில் அமர்த்தி அக்கறைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இல்லையா? வேறு யாராவது கடைசி வரை துணையாக இருந்து அனைத்து சூழ்நிலைகளையும் கடக்க வைப்பதற்கான உறுதிமொழியோ மேலும் காரியத்தையோ செய்வார்களா என்ன? தந்தையோ கூடவே அழைத்தேதான் செல்ல வேண்டும் அல்லவா? சர்வசக்திவான் துணைவனாக இருந்த போதிலும் ஏதாவது எண்ணம் உருவாகிறது என்றால் இதை என்னவென்று கூறலாம்? அந்த மாதிரி வீணான எண்ணத்தை முடிவு செய்வது, எந்த ஸ்தாபனை காரியத்திற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீர்களோ, பாப்தாதாவின் உதவியாளர்களாக இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டிருங்கள். தன்னுடைய ஈடுபாட்டின் அக்னியை இன்னும் தீவிரப்படுத்துங்கள். இந்த ஈடுபாட்டின் அக்னி மூலமாகத்தான் விநாசத்தின் அக்னி அதிவேகமான சொரூபத்தை தாரணை செய்யும். தன்னால் படைக்கப்பட்ட அழியாத ஞான யஜ்யத்தின் பொறுப்பாளராக பிராமணர்கள் நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். இந்த யஜ்யத்தில் முதலில் தன்னுடைய பலகீனங்கள் மற்றும் குறைகளின் ஆகுதியை போடுங்கள். அப்பொழுதுதான் முழு உலகின் ஆகுதி விழுந்த பிறகு முடிவு ஏற்படும். இப்பொழுது திடமான எண்ணத்தின் தீக்குச்சியை பற்ற வையுங்கள். அப்பொழுதுதான் இது நிறைவேறும். நல்லது. அப்படி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய, எப்பொழுதும் நிச்சயம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து காரியம் செய்யக்கூடிய, ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆடாத அசையாதவராக இருக்கக்கூடிய,
எப்பொழுதும் பாப் தாதாவின் நெருக்கமாக சகயோகியாக இருப்பவருக்கு, அந்த மாதிரி அன்பிற்குரிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: பணிவுத்தன்மையின் விசேஷம் மூலமாக சுலபமாக வெற்றியை அடையக்கூடிய அனைவரின் மரியாதைக்குரியவர் ஆகுங்கள். அனைவர் மூலமாக மரியாதையை பெறுவதற்கான சுலபமான சாதனம் பணிவானவர் ஆவதாகும். எந்த ஆத்மாக்கள் தன்னை எப்பொழுதும் பணிவு என்ற விசேஷத்தினால் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சுலபமாக வெற்றியை அடைகிறார்கள். பணிவானவர் ஆவதுதான் சுய கௌரவம் ஆகும். பணிவானவர் ஆவது என்றால் தலைவணங்குவது இல்லை, ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷம் மற்றும் அன்பினால் தலைவணங்க வைப்பது. தற்சமயத்திற்கு ஏற்றபடி எப்பொழுதும் மற்றும் சுலபமாகவே வெற்றியை அடைவதற்கான மூல ஆதாரம் இதுதான். ஒவ்வொரு காரியம், உறவு மற்றும் நெருக்கத்தில் பணிவானவர் ஆகுபவர்தான் வெற்றி ரத்தினமாக ஆகுகிறார். ஸ்லோகன்: ஞானத்தின் சக்தியை தாரணை செய்துவிட்டீர்கள் என்றால் தடை உங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக தோல்வி அடைந்துவிடும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।